சொல்றேன் கேட்டுங்க. எஜமான் சொல்றாங்க சர்க்கார் அடக்கம் பண்ண பண்ணி எஜமானோட கபர் அல்லாஹ் அல்லாஹ் திக்ர் செஞ்சு. ஜமால் சர்க்கார் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, அவங்களோட சஃபரில் நான் போகிற பொழுது பார்த்தேன், அவர்கள் தூக்கத்திலையும் அல்லாஹ் அல்லாஹ் திக்ரிலே இருப்பாங்க. புரட்ட சத்தம் கேட்டாலும் அல்லாஹ் அல்லாஹ் தான் சவுண்டு வரும்டா. அப்போ அன்பர்களே, ஷேக்நாயகம் வாழ்நாளெல்லாம் தலையாடி தான் வந்துருப்பாங்க அல்லாஹு அல்லாஹ். அப்போ நாம் அதை விட்டுட்டா என்ன முறியதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அப்போ இங்கே வந்திருக்கோம், நம்ம ஒரு உறுதி எடுத்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் இன்னையிலிருந்து என் வாழ்நாளில் அந்த அல்லாஹ் அல்லாஹ் திக்ரை விடவே மாட்டேன். எடுத்துக்கோமா இன்ஷா அல்லா தலா. ஒரு நாள் கூட இனிமேல் என் வாழ்நாளில் அல்லாஹ் அல்லாஹ் திக்ரை விட மாட்டோம். நீங்கள் திக்ர் செய்யறனால யாருக்கு பிரயோஜனம்? அல்லாஹ்க்கு பிரயோஜனமா? ரசூலுல்லாஹ்க்கு பிரயோஜனமா? ஷேഖுக்கு பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம்? நமக்கு தாங்க பிரயோஜனம். இப்போ சொன்னாங்க 3 நாளைக்கு முன்னாடி காதர் மீரா ஃபைசி சர்க்காருடைய ஆஷிக் கலீஃப் ஆஷிக் முரீத் மதுக்குருமை இந்திகால் ஓகே, அவங்க கடைசி நேரத்தில் சொல்கிறாங்க அல்லாஹ் அல்லாஹ் அதுக்கு செஞ்சுக்கிட்டு என் கூட அல்லாஹ் இருக்கா, நான் ஏன் கவலைப்படணும்? சிரித்து கொண்டே இருக்கிறார்கள். மற்றவங்க அழுகிறாங்க, நீங்கள் அழுகிறீங்க, என் கூட அல்லாஹ் இருக்கிறான், நான் என் ஃபைசி நாயகத்தை பார்க்க செல்லுகிறேன், நான் ஏன் கவலைப்படணும்னு சொன்னாங்க. அந்த நிலைமை நமக்கும் அல்லாஹ் கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் இறுதி வரை நம்ம அல்லாஹ் அல்லாஹ் அதுக்கு கட்டாயமாக பின்பற்ற செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம அனைவரும் தௌஃபீக் செய்வானா. அப்போ எஜமா சொன்னாங்க, அப்போ ஷேഖநாயகத்துக்கு முன்னாடி உட்காந்து நான் உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்துருந்தேன். அப்போ சர்க்கார் பார்த்தாங்க, ஏன் அழுகுறாங்கிறத விளக்கிட்டாங்க. அந்த ஷேഖில் அல்லாஹ் இன்னொன்று இல்லைங்க. இப்போ முரீதுடைய கல்புல உண்டானது ஷேഖ் எல்லாம் காட்டுறான். அப்போ வாய் திறந்து கேட்கல, ஏன்பா ஏன் ஏன் ஃபைசி அழுகிற அப்படின்னு கேட்கறதாக சர்க்கார் பார்த்த உடனே விளங்கிட்டாங்க. நம்ம ஷேഖநாத் தாஸ் சர்க்கார் சொல்லுவாங்களாம், 800 சால்க்கு பஹலே கே முரீத் பா, 800 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு முரீத் பா. 800 வருஷம் ஹவுசுல்லாஹ் முஹீதீன் ஆண்டகையுடைய காலம். அந்த காலத்தில் வாழ இருக்க வேண்டிய முரீதுபான்னு சொல்லுவாங்க சர்க்கார் நாயக். அந்த அளவு தரீகத்தில் ஆசை. அவர்களுடைய நோக்கமெல்லாம் அல்லாஹ் தான். கொஞ்சம் கூட துனியாவுடைய புகழ் பெற வேண்டும், துனியாவை சம்பாதிக்க வேண்டும், துனியாவை அடைய வேண்டும், துனியாவை பெரிய ஆள போகணும் ஆசையே வரல. தா சர்க்கார் பட்டம் கொடுப்பான் நம்ம ஷேഖநாயகத்தை பார்த்து, சையீ சர்க்கார் के दिल में दुनिया नहीं, जब तक मुरीद हुए, எதுவரை முரீத் ஆனாங்களோ இதுவரைக்கும் என்னிடத்தில் அவங்க துனியாவை என்கிட்ட கேட்கவே இல்லை சர்க்கார் நாயக். நாம சதா ஷேഖ் துனியாவுக்கு சர்க்கார் அதை கொடுங்க, இது கொடுங்க, வீடு கொடுங்க, மாடி கொடுங்க, கார் கொடுங்க, பங்களா கொடுங்க, நாம் கேட்டு உட்காந்துருக்கிறோம். இதுவரை துனியாவை என்கிட்ட கேட்டதே இல்லை ஷேഖநாயக். நான் ஜபான் சே நாக்கிலையும் கேட்கல, வாய் திறந்து சர்க்கார் துனியாவுக்கு துவா செய்யுங்க, பெரிய கோடீஸ்வரனா போகணும் கேட்கல. நான் கத் சே எழுதியும் கேட்கவே இல்லை, நான் தில் சே கல்பாலையும் கேட்கவே இல்லை. அவர்கள் உள்ளத்தாலும் துனியாவை என்னிடத்தில் கேட்கவில்லை. சொல்லிட்டு தாதா சர்க்கார் சொன்னாங்களாம், இஸ் வாஸ்தே அல்லாஹ் உஸ்கு சாஹிபே ஹால் பனா தியா, இதன் காரணமாக அல்லாஹ் அவர்களை சாஹிபே ஹால் ஆக்கிட்டான். சாஹிபே ஹால்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே மையத்துடைய இதிராக்கல அப்படி இருந்த துனியா அவங்க கல்வியில் இல்லை என்றாலும் அல்லாஹ் அவருக்கு துனியாவை இவ்வளவு கொடுப்பான், பால் பொங்குவது போன்று துனியா அவங்கள்ட்ட பொங்குண்டாங்க. பால் பொங்குற மாதிரி பொங்கி ஓடிக்கிட்டே இருக்கும் துனியா. அந்த ஓடக்கூடிய அந்த பால் தான் இங்கே பொங்கிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, இவ்வளவு பேருக்கு சாப்பாடு ஆக்குறாங்க. என்ன அர்த்தம்? அன்றைக்கு எஜமானுடைய இந்த பொங்கிய பால் இன்னும் பொங்கிக்கிட்டே இருக்கு, கியாமத் வரைக்கும் பொங்கும் இன்ஷா அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தால். அப்போ அன்பர்களே, அப்போ எஜமான் சொன்னாங்க, என் கல்வியில் என்ன எண்ணங்கள் ஓடியதோ தாதா சர்க்கார் விளங்கிட்டான். என்ன எண்ணம்? நான் என்னைக்கு உருவாகுவேன்னு தெரியல, எப்படி ஆகுவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன உருவாகு எந்த கேள்வி கேட்கல. இது சாவி ஆபா அப்படின்னாங்க, முன்னாடி வாப்பானா முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. உடனே ஜப்பார் பாய் அப்படின்னு கூப்பிட்டாங்க தாதா சர்க்கார். அந்த வீட்டு ஓனர் ஜப்பார் பாய், டிப்பே வாலே ஜப்பார் பாய், அந்த தங்க நகைலாம் டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெல்வெட்டு போட்டு டப்பா இருக்குல்ல, அந்த டப்பாவை தயார் பண்ணக்கூடியவராகும் ஜப்பார் பாய் கூப்பிட்டாங்க. அவர் தாதா சர்க்காருடைய முரீது. அவர் வந்தார். கியாபா இது என்ன முன்னாடி உட்காந்து இது என்னப்பான்னு கேட்டாங்க. முன்னாடி பணிக்கம் இருக்குல்ல, அந்த காலத்தில் ராஜாக்கள் வச்சுருப்பாங்க, இவ்வளோ அகலமாக இருக்கும், வெங்கலத்தில் செஞ்ச பணிக்கம், தங்கம் மாதிரி பின்னும் அது அப்படியே. அதை முன்னாடி வச்சுருந்தாங்க. சர்க்காருக்கு வெத்தலை போடுவாங்க, அது துப்புறதுக்காண்டி வச்சுருந்தாங்க. உகால் தான், உருதுல உகால் தானே எச்சி துப்புற பணிக்கம் என்ற அர்த்தம். உகால் தான் சர்க்கார். கபில் ஏசோ எப்போ வாங்கினப்பா இது? சர்க்கார் நீங்கள் போன வருஷம் வந்தீங்க ஜமானு, அப்போ நீங்கள் வந்தபோது உங்களுக்கான கடையில் புத்தம் புதுசா தங்கம் மாதிரி ஜொலிச்சிச்சு, அதை வாங்கிட்டு வந்து இங்கே வச்சேன் சர்க்கார். தாங்க பயன்படுத்தினீங்க, தாங்க பயன்படுத்திய பின்னா நாங்கள் பயன்படுத்த அந்த அதை பாச்சே நாங்கள் எப்படி எச்சி துப்புவோம், அதில் என்பதற்காக வேண்டி அதை எடுத்து மேலே பத்திரமா பரனில் வச்சுட்டேன் சர்க்கார்.
அடுத்து